ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனான கார சட்னி தான் இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்காக ஒரு 7 சிவப்பு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய், இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதையும் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியிலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த மிளகாய் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கைனால் அழுத்தும் போது அந்த மிளகாய் அப்படியே பிஞ்சு வர்றதும் இந்த ஸ்டேஜில் அந்த மிளகாயை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிலை போடலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு 5-6 பூண்டு பல் பொடிசாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும். இது வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், ஏன்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போயே உப்பு சேர்த்தோம்னா பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே கோல்டன் கலரில் வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அதை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம் இதோட இந்த மசாலாவை இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்துட்டு அப்படியே வச்சுருங்க. தேவைப்பட்டால் நம்ம 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இதை இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சட்னியில் இருக்க எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் கார சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.